மக்களே, கனியக்காவை நீங்க சால்ட் கனியா பார்த்திருக்கீங்க, குரூப்பிசம் பண்ணி பார்த்திருக்கீங்க, அதே மாதிரி ஃபேவரிட்டிசம் பண்ணியும் பார்த்திருப்பீங்க, சகுனி வேலைகள் பார்த்தும் பார்த்திருப்பீங்க. சொர்ணாக்காவா மாறின கனியக்காவை பார்க்கணுமா? வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி கனி பாரு இந்த ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. அப்படி இந்த ப்ரோமோல என்ன இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை கனி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. அந்த அதிகாரத்தை பாரு மேல செலுத்துறாங்க. அதாவது பிக் பாஸ் பெட்ரூம்ல அவங்க கபோர்ட்ல இருக்கிற அவங்களோட துணிகளை பாரு வச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க. டோர் டெலிவரி பண்ண சொல்றாங்க. பாருமே எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு வாசல்ல தரையில வச்சிடறாங்க. இத பார்த்த கனி செம காண்டாயிடுறாங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் தான் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நின்று கை நீட்டுறோம்ல, என் கையில தந்திருக்கலாம்ல, எதுக்காக தரையில வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல பார்வதியை பொறுத்தவரை என்ன டோர் டெலிவரி தானே பண்ண சொன்னீங்க, அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா போயிடுறாங்க. உடனே கனி வந்து இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன்ராஜ் பொறுத்தவரை அக்கா இந்த ஒரு வாட்டி பொறுத்துக்கங்கக்கா, இனி இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த வார கேப்டனா பிரவீன்ராஜ் மாறி இருக்காரா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு வந்து ஏய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க போல. உடனே கனி வந்து என்ன ஏய் யார்கிட்ட கத்திட்டு இருக்க, எனக்கு கத்த தெரியாதா, நானும் கத்துறேன், நானும் சொர்ணாக்கா அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை யாரோட பர்சனல் திங்ஸையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்க, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. உடனே கனி எப்பவும் போலவே போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதாவது பாரு பண்ணது தப்பு, என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லன்னா நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கனிக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சோத்தை வச்சு பிரச்சனை பண்ணிச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வாசல்ல தர்ணா உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னமா இப்படி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்வை பொறுத்தவரை நீ சொல்ற எடுபடி வேலை என்னால பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம Dress இதெல்லாம் உங்களோட பர்சனல் திங்ஸ், அதை இன்னொரு ஆளை வச்சு எடுத்துட்டு வர சொல்றது ரொம்பவே தப்பு, என்னால சாரியும் கேட்க முடியாது, எடுத்துட்டு வரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தர்ணா போராட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இதுதாங்க இந்த ப்ரோமோ. அதாவது இந்த ப்ரோமோ வச்சு ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இந்த வாரம் முழுக்க கனியோட உண்மையான முகங்கள் எல்லாமே வெளிவந்துரும். அவங்க பொறுத்தவரை முதல் 2 வாரங்கள் வந்து அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க வச்சு ஒரு கேம் ஆடினாங்க. அடுத்த வாரம் கேப்டனா இருக்கும்போது ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை நானே இறங்கி ஆடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஆட போறாங்க. மக்கள் எந்த அளவு இறங்கி அடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பாரு கனி இவங்க 2 பேர் பிரச்சனை இல்ல, உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.